சென்னையிலேருந்து வந்த டாடா டியாகோ காரில் ஸ்டேரிங் ஓவர் டைட்டாக இருக்கிறதாவும் கார் ரெண்டு பக்கமும் இழுக்கிறதால கஸ்டமர் காரை ஓட்ட பிடிக்காம காரை விற்கலான்னு முடிவு பண்ணி முயற்சி பண்ணியிருக்காரு. காரை வாங்க வர்றவங்களுக்கும் காரில் இருக்கிற பிரச்சனை தெரிய வர அதை சரி பண்ணிட்டு விற்கலான்னு முடிவு பண்ணி நம்மளை தேடி வந்திருக்காரு. காலையில் காரை அலைன்மெண்ட்டுக்கு உள்ளே ஏற்றினேன். முதல்ல டயர் ப்ரெஷரை செக் பண்ண சொல்லி என் நண்பர்கிட்ட சொல்லிட்டு அந்த கேப்பில் மழை பெஞ்சதால குழிக்குள்ளே ஊறி வர்ற தண்ணியை வெளியெடுக்க மோட்டரை போட்டுட்டு ரெண்டு பக்கமும் சென்சார் டயர்கிட்ட மாட்டி வேலையை ஆரம்பித்தேன். நான் ஃபஸ்ட்டு ரன் அவுட் பண்ணுறதுக்கு காரை பின்னாடியும் முன்னாடியும் நகர்த்தி முடித்தேன். பிறகு கேசர் ப்ராசஸ் பண்ணுறதுக்காக காரை ஸ்டார்ட் பண்ணி பிரேக் லாக்கை வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் உள்ள பிளேட் லாக்கை எடுத்துட்டு ஸ்டேரிங்கை லெஃப்ட்டு ரைட்டுன்னு மெல்லமாக திருப்பி ஃபைனலாக ஸ்டேரிங்கை சென்டர் பண்ணேன். அப்போ நமக்கு பழைய ரீடிங் கிடச்சிது. அதில் லெஃப்ட் கேமரா ஃபுல்லாக மாறி இருந்துச்சு. இதனால தான் ஸ்டேரிங் டைட்டாக இருந்துச்சு. கேமரா நேராக வச்சு காரை ஓட்டும் போது தான் ஸ்டேரிங் நமக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அதோட டோ ரீடிங் ரெண்டு பக்கமும் எதிர் திசையில் இருந்ததால தான் கார் ரெண்டு பக்கமும் இழுத்துச்சு. இதை வீல் அலைன்மெண்ட் பார்த்து சரி பண்ணதை விட்டுட்டு காரை விற்கலாம்னு முடிவு பண்ணதை நினச்சி வருத்தமாக இருந்துச்சு. டாடா காரை எதுவும் மோசம் கிடையாது. ஒரு கார் சரியாக இல்லாமல் போகிறதுக்கு நம்ம டிரைவிங்லேயும் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ்லேயும் தான் இருக்குது. அவர் மேலே தப்பு இல்லை. வீல் அலைன்மெண்ட் சரியாக பண்ணாததுக்கு அவரால் என்ன பண்ண முடியும்? அவரோட கவலையை போக்க நான் களத்தில் இறங்கினேன். இப்போ ஸ்டேரிங் இருக்கிற பொசிஷன்லேயே அப்படியே லாக் பண்ணேன். பிறகு கார் இன்ஜினை ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா லெஃப்ட் மாதிரி இருந்த கேமரா அட்ஜஸ்ட் பண்ண கொஞ்சம் நேரம் ஆகும். இது வரைக்கும் கார் இன்ஜின் ஹீட்டில் நிற்க முடியாது. அதனால தான் இப்போ தண்ணி ஓரளவு குறைஞ்சிருச்சு. நான் முதல்ல ஷாக் அப்சர் போல்ட்டை லூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். போல்ட்டை ரொம்ப டைட்டாக இருக்கிறத வச்சு பார்த்தா இதுவரை யாரும் கேமரா அட்ஜஸ்ட் பண்ணலன்னு தெரியுது. நான் முடிஞ்ச அளவு கஷ்டப்பட்டு கேமரா அட்ஜஸ்ட் பண்ணேன். பிறகு ரைட் சைடு கொஞ்சம் மாறி இருந்த ரீடிங்கையும் கரெக்டாக கொண்டு வந்துட்டேன். இப்போ டோ ரீடிங் பயங்கரமாக மாறிடுச்சு. அதை கரெக்ட் பண்ண என்ட்ராய்டை லூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணேன். இப்போ கடைசியாக ஸ்டேரிங்கை நல்லா ஷேக் பண்ணி நேராக வச்சு லாக் பண்ணேன். இந்த முறை கார் இன்ஜினை நான் ஆஃப் பண்ணலை. இப்போ மாறி இருக்கிற டோ ரீடிங் அட்ஜஸ்ட் பண்ணும்போது ரெண்டு பக்கமும் பிடிச்சிக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி டைட் வச்சேன். இப்போ எல்லா ரீடிங்கும் சரியாயிடுச்சு. நான் சென்சார் டார்கெட்டை எல்லாம் கலட்டி வச்சுட்டு ஸ்டேரிங்கை செக் பண்ணும்போது ஸ்டேரிங் நேராக தான் இருந்துச்சு. ஆனால் என்னால் காரை ஓட்டி பார்க்க முடியலை. நிறைய கார் வேலைக்கு இருந்ததால கஸ்டமரே காரை ஓட்டி பார்க்க சொன்னேன். அவரும் ஓட்டி பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னு சொன்னார். இந்த மாதிரி யாரும் டாடா காரை வெறுத்துறாதீங்க. எல்லா காரும் நல்ல கார் தான். நம்மக்கிட்ட இருக்கும்போது நாம தான் அதுக்கு பொறுப்பேற்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.